வெல்கம் டு ஜேர்னி வித் ஜெய். நான் உங்கள் ஜெகநாதன். வியன்னா ஸ்ட்ரீட்டில் அப்படியே நம்ம இப்போ வந்து வியன்னாவில் ஒரு ஏரியா போய் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஒரு கார் போயிட்டுருக்கு, பின்னாடி வந்து ட்ராம் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஊரில் இந்த ட்ரெயின் கார் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே ட்ரெயின் உள்ளே ஏறலாம், ட்ராம் உள்ளே ஏறலாம். பாருங்கள் எல்லாம் வந்து மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாருமே மொபைல் ஃபோனில் முங்குறாங்க, அதுவே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வியன்னாவை பார்க்கலாம். பாருங்கள் வியன்னாவோட பிரம்மாண்ட பிரமிப்பு அரண்மனை போன்ற கட்டிடத்தை நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்கங்க, எல்லாமே வந்து அரண்மனை மாதிரியே கட்டியிருக்காங்க. எல்லா பில்டிங்கும் சான்ஸே இல்லைங்க. இங்கே பாருங்கள், அந்த ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அதான் வந்து பாராளுமன்ற கட்டிடம்ங்க. அது உள்ளே போகலாம், எல்லாருக்குமே வந்து பெர்மிஷன்லாம் ஃப்ரீ. ஆனால் ஈவினிங் 5 மணிக்குள்ளே போகணும். உள்ளே வந்து நான் இப்போ உங்களுக்கு எனக்கு காமிச்சேன், இன்னைக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ட்ராம் போதா, அப்படி பாருங்கள். உங்களுக்கு அந்த ட்ராம் போகிறதையும் இந்த ஏரியாவையும் காமிக்கிறேன். இது வியன்னாவில் உள்ள ஒரு மெயின் ஏரியாங்க. இதுக்கு அப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடு போனோம்னா அந்த ஒரு மிகப்பெரிய சர்ச் எல்லாம் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் வச்சுங்களேன். இந்த ஏரியா மிகப்பெரிய, இங்கே பாருங்கள் சுற்றி பார்க்குறோம். பாருங்கள் அரண்மனை தாங்க, அரண்மனை தான். இந்த ஊர் ஃபுல்லாக அரண்மனை தான். பக்கத்தில் இப்படி பார்க்கு மக்களோட ஆரோக்கியத்திற்காக வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே போயிட்டு இந்த சைடில் பார்க்கலாம். அப்படி ட்ராம் இடிக்கிற மாதிரியே வரானுங்க. அவன் இடிக்கிற மாதிரி வரல, நம்ம பக்கத்தில் போய்ட்டோன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஏத்தாப்பில் இருக்கு இல்லையா, இதுதான் பாராளுமன்ற கட்டணம். நேற்று உள்ளே போனோம், ஒரு ஏரியா மட்டும் கவர் பண்ணல. அதுக்கப்புறம் அது போய் இன்றைக்கி கவர் பண்ணேன். அது ஒன்றும் ஒரு என்னோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி ஆகலை. அதனால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலான்னு வச்சுக்கோங்க. உலகத்திலே சந்தோஷமாக வாழ்கிற மக்களுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மக்கள் எல்லாமே இது நிறைய வந்து டூரிஸ்ட் வந்த மக்கள். இங்கே வந்து எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு காம்ப்ரமைஸ், அதாவது லவ்வோட டெஃபினேஷன் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லலாம் சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். லவ்னா என்ன, அந்த டெஃபினேஷன் சொல்லுங்கள். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, விடுதல் விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுதான் லவ். உண்மையான லவ்னா, நமக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம எவ்வளோ நாளும் விட்டு கொடுப்போம், எவ்வளோ நாளும் இறங்கி போவோம் இல்லையா. அதே மாதிரி அவங்களுக்கு நம்மளை பிடிச்சதுன்னா எவ்வளோ நாள் நமக்காக இறங்கி போவாங்க, விட்டு கொடுப்பாங்க. அதுதான் உண்மையான லவ். விடுதல் விட்டு கொடுத்தல் இருந்தாலே அந்த லவ் அழகாயிரும்ல. அதை தான் இந்த நாட்டு மக்கள் செய்கிறாங்க. காம்ப்ரமைஸ், அதாவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துக்கணும். அதே மாதிரி 2 பேருக்கு உள்ள அந்த பேசி தீர்த்துக்கும் போது எந்த சைடில் நியாயம் இருக்குது, இல்லை யாருக்கு சரி இப்போது அவங்களுக்குள்ள எது கரெக்டாக இருக்கும், இல்லை சரி ஓகே நம்ம அவங்களுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி சரி அவங்களும் உள்ள இறங்கி வராங்க, நம்மளும் பண்ணிக்கலாம். இந்த ஒரு காம்ப்ரமைசிங் மென்டாலிட்டி வந்து இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப ஜாஸ்திங்க. அது வந்து சான்ஸே இல்லை. அந்த மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது, எந்த சண்டையும் வராது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு வந்து அமைதியாயிரும். அந்த அமைதியை இந்த நாட்டு மக்கள் வந்து அனுபவிக்கிறாங்க. எவ்வளோ சூப்பரில். உண்மையில் அது ஒரு இங்கே உள்ள மக்கள்லாம் கிஃப்டட் தான். அந்த மென்டாலிட்டியை கொண்டு வந்தாங்களே முன்னாடி உள்ள ராஜாக்களாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ்ஆப், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். வாங்க நம்ம அப்படி பேசிக்கிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி பார்க்கலாம். பாருங்கள் அப்படி பாராளுமன்ற கட்டடத்தோடு சேர்த்து பாருங்கள். இது ஃபுல்லாக இந்த சீரீஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து வியன்னா ஆஸ்ட்ரியா பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க ஊர் எல்லாமே. வந்து வியன்னா வந்து நீங்கள் எனக்கு வந்து நான் பார்த்து ரொம்ப பிரமிப்பாக ஆனது வந்து இயற்கை மலைகள், அந்த ஃபுல்லாக சுற்றி நதிகள், அந்த மாதிரி மலைகள் தான் ஜாஸ்தின்னு வச்சுங்க. 64% மலைகள் தான் இந்த ஆஸ்ட்ரியாவில். அதே மாதிரி வந்து சுவிட்சர்லாந்தா ஆஸ்ட்ரியாவா அப்படின்னா வந்து 2 விடா கொண்டன்னு சொல்லுவாங்களே ஊரில், அதுதான். சான்ஸே இல்லை. நானா நீயா போட்டி போடலாமா அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய டஃப் கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு சிட்டி அண்டு கண்ட்ரி ஆஸ்ட்ரியா. அதே மாதிரி நீங்கள் டூரிஸ்டாக நீங்கள் போகிறீங்க, டூரிசம் போகிறீங்க அப்படின்னா யூரோப் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா கம்பல்சரி ஆஸ்ட்ரியா எடுத்துருங்க. சுவிட்சர்லாந்து போகிறீங்கல்ல, அப்படி பக்கத்தில் தான் ஆஸ்ட்ரியா கண்டிப்பாக எடுத்துருங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இங்கே உள்ள இப்போ நம்ம அந்த சிலருக்கு இந்த கலாச்சாரங்கள்லாம் பார்க்க பிடிக்கும்னா இந்த மாதிரி ஃபுல் ஏரியா, அதாவது இங்கே வந்துடுங்க, வியன்னா வந்துடுங்க.
வியனால ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனைலாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபுட்பால் கிரவுண்ட்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய. நீங்கள் அந்த அந்த ஏரியாவில் எங்கேருந்து பார்த்தாலும் அவ்வளோ பெரிய கேட்டு, அவ்வளோ ஒரு விசாலமான ஒரு பில்டிங்கு. ஆனால் உள்ளே போனால் வீடியோ எடுக்க முடியாது, ஃபோட்டோ மட்டும் எடுக்க முடியாது. அதனால தான் நான் போயிட்டு அன்றைக்கெலாம் வந்து உள்ளே போகாமல் நான் வந்துட்டேன். நான் வெளியே சுற்றி பார்த்தது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு இது வேறு உயிரியல் பூங்கா வேறு இருக்குது. அது உலகத்திலே முதல்ல 1700களே துவங்கப்பட்ட உயிரியல் பூங்கான்னு சொல்கிறாங்க. அதுவும் பெரிய விஷயம். அங்கே வந்து 700க்கு மேற்பட்ட உயிரினங்கள் வச்சிட்ருக்காங்க. இந்த பேண்டா கரடிலாம் இருக்குல்ல, இது வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். அதனால் நீங்கள் அதை போனீங்கன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம வந்து அங்கே போக முடியல. ஏன்னா நமக்கு இருந்தது வந்து ஒரு 2 டேஸ் டைம். 2 டேஸ் டயத்தில் இந்த ஆஸ்ட்ரியாவை எப்படி சல்லடை போட்டு அள்ள முடியுமோ அள்ளி செழித்து உங்களுக்கு எல்லா இடமும் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து மினிமம் ஒரு நாளைக்கு நான் வந்து 22 கிலோமீட்டர்ஸ், 20லேருந்து 22 கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் மட்டும் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து சரி இவ்வளோதான் டைம் இருக்குது, இந்த ஏரியா எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பிரம்மாண்டம் பிரமிப்பு உள்ளே இருந்துட்டு சரி இதெல்லாம் வேக வேகமாக முடிக்கணும், நம்ம மக்களுக்கும் அப்படியே நம்மளோட ட்ராவலான ஃபீலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோஸ் பண்ணேன். ஓகேங்களா, பாருங்கள் பொறுமையாக நிற்கிறோம் அடுத்த சைடு போகிறதுக்கு. அதே மாதிரி இங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட் வந்து ட்ராம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் எங்கேனாலும் போகலாம். அதே மாதிரி வந்து இங்கே வந்து டூரிஸ்ட் பஸ் இருக்குங்க, இந்த ஃப்ரான்ஸில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த சிட்டி ஃபுல்லாக வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பஸ் இருக்குது. அதிலே உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் எல்லாம் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை பற்றி தெரியணுன்னா அப்படியே ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக போயிட்டே இருப்பாங்க, போயிட்டு நீங்கள் அதை கேட்டுகிட்டே போகலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 யூரோ வரும். ஒரு நாள் முழுக்க நீங்கள் ஃபுல்லாக எந்த வண்டியிலாலும் ஏறலாம் இறங்கலாம். அந்த மாதிரி சூப்பராக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படியே இந்த பாராளுமன்ற கட்டிடத்துக்கு ஆப்போசிட் வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் அண்டு ஒரு கிரவுண்ட் இருக்குது. நம்ம தாண்டி இந்த சைடில் வெளியே வந்தாச்சு. நிறைய டூரிஸ்ட்டும் இங்கே வராங்கங்க. நம்ம வந்து இங்கே பாருங்கங்க, இது என்ன பில்டிங் தெரில, ஏதோ ஆஃபீஸாக இருக்கும், ஆஃபீஸாக தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், அதுவே ஒரு அரண்மனை மாதிரி இருக்குல்ல. அப்படியே ரைட் சைடும் பாருங்கள், லெஃப்ட் சைடும் பாருங்கள். அதே மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பொருட்கள்லாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லை. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே இருக்குங்க. மெட்ரோ இருக்குது, ட்ராம் நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஊபர் ஒன்றா எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. இந்த சிட்டி சென்டர் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து குதிரை வண்டி இருக்கு இல்லையா, அது ஜாலியாக அது நீங்கள் எடுத்துகிட்டு அப்படி சுற்றி வரலாம். அதில் இப்போ நான் நிறைய பேர் பார்த்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அதிலே சரக்கு அடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றுறாங்க. இது ஃபுல்லாக இந்தியன்ஸுங்க, நம்ம இந்திய நாட்டு மக்கள், நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ஒரு கேங்காக வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக நின்றுட்டுருக்காங்க. இது நம்ம இப்போ கீழே போனோன்னா மெட்ரோ, மேலே ட்ராம், அப்படி நம்ம கீழே போனால் மெட்ரோங்க. பாருங்க, அப்படி உங்களுக்கு அப்படி ஒரு விஷுவல் காமிச்சிட்டு நம்ம அப்படி மெட்ரோ ஏறி நேராக அந்த டவர் போயிடலாம். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், 1 மீட்டர் தான் இருக்குது. பார்த்தீங்களா மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா. இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, அந்த டவர் பேர் வந்து தனுப் டவர் அப்படி சொல்லிட்டு. அது வந்து இப்போ நான் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் அங்கே உள்ள ஒரு ஹைரேஸ் பில்டிங் இல்லைனா வந்து ஒரு டவர் அந்த மாதிரி போனோன்னா என்னென்னா அந்த ஒரு சிட்டியோட வியூ நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ட்ரோன் கொண்டு வரல, நிறைய இஷ்யூஸுங்கிறதுனால ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது ட்ரோன் ஓகேவாக இருக்குன்னாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள ஏர்லைன்ஸ்லேயே வரும்போதே அவங்க எடுத்துருவாங்க, அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாங்க. அதனால் நான் ட்ரோன் கொண்டு வரல. அதனால் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு டவர் போனோன்னா சுற்றி ஒரு வியூ பார்க்குறதுக்கு அந்த சிட்டியை பற்றி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் மேக்ஸிமம் அந்த டவர் இது பண்ணேன். இந்த டவர் வந்து என்னென்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே, இது வந்து நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டவர் வந்து ஒரு 252 மீட்டர்ஸ் ஹைட் இருக்குது. ஆனால் அதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் வந்து பார்க் வச்சுருக்காங்க. பார்க்குன்னா சான்ஸ் இல்லை, அவ்வளோ பெரிய பார்க்குங்க. இப்போ நம்ம அங்கே தான் பார்க்க போகிறோம். ட்ரெயின் போச்சு, அடுத்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின் தான், அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, என்ன பண்ணுறது, எந்த ட்ரெயின் என்ன ஏதுன்னு. இப்போ ஓரளவு பழகிடுச்சு. பழகினதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, என்னென்ன ட்ரெயின் எடுக்கணும், எப்படி போகணும், என்ன ஏதுங்கிறது. அது கூகுள் ஃபுல் சப்போர்ட்டு. அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா திணறாதீங்க. ட்ரெயின் டிக்கெட் எப்படி எடுக்கிறது, ட்ரெயின் எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு ட்ரெயின்லேருந்து வேறு இடம் மாறி போகிறது, வேறு ட்ரெயின் எடுக்கிறது, இது எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோவாக பண்ணணும். ஓகேங்களா, ஈஸியாக இருக்கும் யூரோப் ட்ரிப் போகிறீங்கன்னா.
கிட்டத்தட்ட யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. ஒரு சில இடம் மட்டும் சின்னதாக டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ வந்து நெதர்லாந்துக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு ஸ்மால் சின்ன டிஃப்ரெண்ட் இருந்தது. அதே மாதிரி வந்து ஜெர்மனிக்கு இங்கேயும் சின்ன சின்ன அந்த ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு இடத்துக்கு போய் பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸி தான். மொத்தம் இது வந்து 6வது ஸ்டாப்பில் நம்ம இறங்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏறினது இந்த ஸ்டீபன்ஸ் பிளாட்ஸ். ஓகே, சம்திங் நேம் கொஞ்சம் வாயில் வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாப் வந்து ஷெவர்ட். ஓகே ஓகே, எஸ்கெச் சம்திங்கில் இருக்கா, மேலே பாருங்கள். இந்த லாங் வந்து கொஞ்சம் மைண்டில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதாவது படிக்கிறது ஸ்வீடன் பிளாட்ஸ் சம்திங். ஓகே, அடுத்தடுத்த ஸ்டாப் அந்த மாதிரி பண்ணிக்கணும். மொத்தம் எத்தனை ஸ்டாப்னு இல்லை காமிங்க. 6வது ஸ்டாப் நம்ம இறங்கணும். ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சுங்க. இதுதான் நம்மளோட போய் சேரக்கூடிய இடம். அதான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ட்ரெயினில். ஆனால் இங்கே என்னென்னா, இதில் இங்கே உள்ள மக்கள் ஏதாவது நம்ம வீடியோ எடுக்கிறோம் இல்லை நம்மளே பேசிகிட்டு இருக்கோம், பின்னாடி போகிறாங்கன்னா ரொம்ப குசும்புக்கார மக்களாக இருக்காங்க. அப்படியே கையை காமிப்பாங்க. நான் நிறைய எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், நிறைய பேர் பின்னாடி இருந்து கையை காமிக்கிறது, சிரிக்கிறது, நிறைய ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியாக இருக்காங்க, இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிறாங்க. அது நல்ல விஷயங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து இப்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு வராங்க உள்ளே அப்படி. ஏன்னா இங்கே வந்து ஒரு ட்ராக் தனியாகவே சைக்கிளுக்கு இருக்கா, அதனால் எல்லாருமே வந்து ஜாலியாக சைக்கிளிங் இல்லை வாக்கிங், இந்த ரெண்டும் தான். வந்தாச்சு, ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து சுற்றி பார்த்திங்கன்னா இந்த இப்போ உள்ள நியூ டெக்னாலஜி பில்டிங்ஸ், இப்போ நம்ம இந்த நேரத்தில் எப்படி இருக்கோ அந்த பில்டிங்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அந்த பழமை இல்லாத புதுமையான பில்டிங்ஸ், அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் இங்கே எல்லாம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதனால் போயிட்டு இருந்ததுனால அந்தளவுக்கு ஒரு சூப்பர் சுத்தம்னு சொல்ல முடியாது, ஆனால் சுத்தமாக இருக்குது. ஓகேங்களா, நீட்டாக தான் இருக்குது. பட்டு இதெல்லாம் பாருங்கள், நம்ம இப்போ இங்கே உள்ள ஐடி காரிடார்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் இருக்கும்ல அந்த பில்டிங்ஸ் அந்த பேட்டர்னில் இருக்குது. இப்போ நம்ம நாடுகளில் இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் நிறையா ஊர், இப்போ நம்ம சென்னையிலே இருக்கட்டும் இல்லை பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டோம். அந்த மாதிரி ஏரியா தான் அந்த இது பாருங்கள், ஒரு பேங்க்கு, ரைஃபிஷன் பேங்க்கா. அதே மாதிரி ரோடு நல்லா இருக்கிறதுனால இப்போ குழந்தைகள்லாம் யாரும் தூக்கிட்டு வர்றதில்ல, ஒரு வண்டி எடுத்துக்கிறாங்க, அதை வச்சு அப்படியே அழகாக குழந்தைய கொண்டு போகிறாங்க. அது ட்ரெயினுக்குள்ளே நீங்கள் அப்படியே ஏற்றிக்கலாம், அது ஹைட்லாம் இருக்காது. அதே மாதிரி இந்த போகிறது பாருங்கள், ஒரு பேட்டரி வண்டி, அதெல்லாம் அது பாட்டு போயிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் வழி இருக்குது. நீங்கள் நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்கள், ஒரு 1/2 கிலோமீட்டர் ஏதாவது ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு கஷ்டம் இல்லாமல் ஓட்டியிருக்க பார்க்கலாம், முடியவே முடியாது. ஆனால் அங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம்னாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி போகலாம். பேட்டரி வண்டியாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு அழகாக சூப்பராக இடம் வச்சுருக்காங்க. பில்டிங் பாருங்கள் எப்படி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குல்ல. இங்கே இந்த இதெல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. இந்த ஏரியா ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி நீங்களும் பாருங்கள் அந்த அழகை. கிட்டத்தட்ட இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் சொன்னல, நம்ம இந்தியாவிலே நிறையா இருக்குது. இப்போ சரி அங்கேயே இருக்குது, அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி லெஃப்ட் சைடு கீழே இறங்கணும்னு வச்சுங்க, டவரு போயிட்டுருக்கோம். நம்ம எங்கே வரணும்னு நினச்சோமோ அந்த தனுப் டவருக்கு வந்தாச்சு. ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு டவரு, ஏனாவில். இதுதாங்க வந்து ரொம்ப ஹைட்டான டவரு. ஆமாங்க, கிட்டத்தட்ட 514 டன், அதாவது இரும்பு வச்சு செஞ்சுருக்காங்க. நம்ம அது மேலே போகணுன்னு வச்சிங்களேன், 779 ஸ்டெப்பு இருக்குது. அப்படி இருந்தால் தான் அதில் நம்ம ஏறி போக முடியும். நாக்கு வழியை தள்ளிடும்னு வச்சிங்க. ஆனால் லிஃப்ட்டு வச்சுருக்காங்க, 2 லிஃப்ட்டு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய லிஃப்ட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு லிஃப்ட்லேயும் ஒரு 15% வரைக்கும் போகலாம். அடுத்து வந்து அந்த டவர் இருக்கு இல்லையா, அந்த டவர் வந்து கீழே வந்து ஆழமே வந்து 12 மீட்டர் தோண்டியிருக்காங்க. 12 மீட்டர்னால் உங்களுக்கு ஒரு 30-40 அடிக்கு மேலே அந்த ஃபவுண்டேஷனை அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 17.600 டன் வெயிட். இந்த டவரோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்த டோட்டல் ஹைட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 252 மீட்டருங்க. ஆனால் வந்து அந்த சென்டரில் இருக்கு இல்லையா, அது வந்து 155 மீட்டர். அது வந்து அந்த வியூவிங் பிளாட்ஃபார்ம், அது சென்டரில் ரவுண்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு கூட காமிக்கிறேன். அந்த இடம் வந்து 155 மீட்டர். ஆனால் ஃபுல் ஹைட்டு நம்ம மேலே போகணுன்னா 252 மீட்டர் ஹைட்டு. ஏன்னா இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு இருக்கிறதுலே வியானால ஒரு ஹையஸ்டான ஒரு பார்க்கோட ஒரு டவர் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இவ்வளோ மிகப்பெரிய இந்த அழகான ஒரு பார்க்கையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பூக்கள்லாம் பூத்து குலுங்குது.
இந்த பார்க் வந்து இந்த டவரை சென்டரில் வச்சு சுற்றி ஃபுல்லாக அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பார்க்கோட சைஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா 60,000 ஸ்கொயர் மீட்டர், கிலோமீட்டர் கிடையாது, ஸ்கொயர் மீட்டர். அவ்வளோ சைஸுக்கு அந்த ஒரு டவருக்கு அப்படி அதை தூக்கி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அவ்வளோ பெரிய இடங்க, சூப்பராக இருக்குது. இந்த டவரை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டவர் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா 1964 ஏப்ரல் 16 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 62 ஆரம்பித்து 2 வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருந்திருக்கு. இப்போ 2018 ஒரு வாட்டி ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 900 person 1 ஹவருக்குள்ளே வந்து போயிட்டு வர முடியுங்க. அதுக்குண்டான இது எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4,20,000 விசிட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துங்க இது எவ்வளோ முக்கியமாக இருக்கும் வியன்னாக்குன்னு சொல்லி. அவ்வளோ மக்களை இது பார்க்குறதுக்கு ஒரு அழகான இடமாகவும் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடமாகவும் இருக்குது. இப்போ நம்ம லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சொன்னேன் இல்லையா 2 லிஃப்ட் இருக்குன்னு, அங்கே தாங்க லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். 15 person 1200 கிலோ வரைக்கும் ஏற்றிக்கலாம். லிஃப்ட்டில் ஏறிட்டோம், அப்படியே வந்தாச்சு. நம்ம வெளியே அப்படி பார்த்தோம், சிட்டியை பார்த்தோன்னா அந்த அழகு இருக்கு, கண்கொள்ளா காட்சிங்க. பாருங்கள் அந்த தனுப் ரிவர், அதை வச்சு தான் இந்த தனுப் பார்க்கு, தனுப் டவர். இங்கே நிறைய ரியல் எஸ்டேட்டே நிறைய பில்டிங்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தனுப் பில்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகு இல்லை. அந்த என்ன க்ரீனு, அப்படி ரிவரு, வேறு லெவலுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஏரியல் வியூ. இதோட ஸ்பெஷல் என்னென்னா 360 டிகிரி நீங்கள் பார்க்கலாம். இந்த டவரோட அமைப்பே அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது மேலே ஸ்டேஜ் 1, 2, 3ன்னு சொல்லி ஒரு 2-3 ஃப்ளோர் மாதிரி இருக்குது. நீங்கள் எதில் இருந்தாலும் பார்த்துக்கலாம். அழகாக நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்குது. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். டேக் கேர். பாய்.